அனைவருக்கும் காலை வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய வளர்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், எஸ்எம்சியோட தலைவர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், இந்த கிராம பகுதியினுடைய அனைத்து வார்டு உறுப்பினர்கள், அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருமாக இணைந்து பல ஆண்டுகளாக பள்ளியினுடைய முன்னேற்றம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராகவும் கல்விக்குழுவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்து ஒரு கோரிக்கையை கொடுத்தாங்க. எங்கள் பள்ளியில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஆனால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று நம்ம தெரிவித்திருந்தோம். நிறைய ஆசிரியர்களை ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம், ஏன் உங்களுடைய பள்ளி விடுபட்டு இருக்கிறது என்று நான் பார்க்குறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம். ஆனால் ஆய்வு செய்த அவர்கள் சென்ற பிறகு பள்ளியினுடைய ஆய்வுகளை இஎம்ஐஸ் தரவுகளில் ஆய்வு செய்கின்ற போது 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் 6 to 10 மட்டுமே 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் 20 ஆசிரியர்கள் மட்டுமே ஏற்கனவே பணிபுரிவதாக அறிந்து, இவ்வளோ வளர்ச்சி பெறுகின்ற பள்ளி கண்டிப்பாக ஆசிரியர் இல்லாமல் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் அநேகமாக ஸ்கூல் திறக்கும்போது கூட நம்ம 6 போஸ்ட் 5 போஸ்ட் அப்படி தான் கொடுக்குறோம். ஆனால் இவ்வளோ மாணவர்கள் மிக அருமையாக வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல பள்ளியை கட்டமைத்து பல்வேறு போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து இருக்கின்ற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் தற்போது கடந்த மாதம் 18 ஆசிரியர்களை இந்த பள்ளிக்கு பணியிடங்களாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய சென்று அவர்களுடைய அனுமதி பெற்று இங்கே கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த பணியிடம் இங்கே கொடுத்துருக்கணுன்றா அது அரசுக்கு சார்ந்தோம், நாம் அரசில் ஒரு பணியாளர், அவ்வளோதான். ஆனால் மிக சரியாக நன்றாக செயல்படக்கூடிய பள்ளிகளை ஊக்குவிப்பது அரசினுடைய கடமை என்ற வகையில் தான் அந்த பணியிடம் கொடுத்துருக்கோம். அன்பு மாணவர்களே, மேலையில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகம், எஸ்எம்சி ரொம்ப அருமையான பள்ளி. ஒரு சிப்காட் பகுதியில் ரொம்ப பின்தங்கிய பள்ளியாக இருந்த பள்ளியை ரொம்ப படிப்படியாக வளர்ச்சி செய்து, குறிப்பாக உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் நர்மதா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்குமே எனது தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணகிரியில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்களுடைய மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தான் அந்த காயினேஜ் கண்காட்சி வைத்திருந்தாங்க. அப்பயே பார்த்தோம் சிறப்பாக செயல்படுகிறது என்று. நான் பள்ளி என்பது வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மட்டுமல்ல, வகுப்பறைக்கு வெளியே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்கின்றது. வளர்ந்து வரும் சூழலில் அல்லது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளை தயார்படுத்துவது தான் பள்ளியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். பள்ளிக்கு வருகின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது தான் அரசினுடைய கடமை, அரசியலமைப்பினுடைய கடமை. அந்த கட்டமைப்பில் தான் நம்ம அனைவருமே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது 3106 பள்ளிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்குது. 2985 பள்ளிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்குது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால், ஒரே நேரத்தில் அனைத்து முன்னேற்றங்களையும் அனைத்து வளர்ச்சிகளையும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் நபார்டு திட்டத்தின் மூலமாக கட்டிடப் பணிகளையும் அவங்க சொன்ன மாதிரி ஆய்வகம், சுற்றுச்சுவர், கழிப்பறை, பெண்கள் கழிப்பறை என்ற வகையில் கடந்த ஆண்டு மட்டும் 800 கோடி ரூபாய்க்கு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிக்கு கட்டிட வசதியை கொடுத்துருக்கோம். இந்த கல்வியாண்டில் அதே போல் 1000 கோடி ரூபாய்க்கு நபார்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அரசு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பள்ளிக்கும் என்ன தேவை என்பதை திட்டமிட்டு அதற்கேற்றான வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. இது அரசினுடைய குறிக்கோள்.
இந்த அரசோடு சேர்ந்து ஸ்ரீதர் போன்று இருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் அல்லது அவர் நன்கொடையாளர்களை கண்டறிந்து நம்ம பள்ளிக்கு அழைத்து வந்து இங்கே அரசு அவங்க சொன்னாங்க 2019-20 நபார்டில் ஒரு கட்டடம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு தேவையில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொரோனா பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. தற்போது நிறைய கட்டிட வசதிகளை வகுப்பறை வசதிகளை இங்கே ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. ஆசிரியர்கள் சரியாக கற்றுக் கொடுப்பதனுடைய நம்பிக்கையின் பேரில் மாணவ செல்வங்களை பெற்றோர்கள் அதிக அளவில் இங்கே சேர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த கல்வி ஆண்டில் மட்டும் இந்த பள்ளியில் +2ல் 94%, 10ஆம் வகுப்பில் 86% எடுத்து இங்கே தேர்ச்சியும் அதிகமாக காட்டியிருக்கின்ற காரணத்தினால பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள உறவு அல்லது பெற்றோர்கள் பள்ளியின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் இப்போ 2000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படித்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இவர்களை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் இந்த 18 பணியிடங்கள். ஏன்னா இங்கே 18 பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 800 மாணவர்களுக்கு கூடுதலான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னாக்கா, எதையும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு குரு தேவைப்படுங்க. சித்திரம் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் ஆசிரியர்கள் இருந்தால் தான் நல்ல வகுப்பறையில் அற்புதமான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற உயர்ந்த நோக்கோடு தான் அதை கொடுத்துருக்கோம். இப்போ அரசினுடைய திட்டங்கள் என்று பார்த்தோம்னா உங்களுக்கு 2-3 விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம், பார்டர் ஸ்டேட்டில். அரசு தற்போது நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டம் மூலமாகவும் தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களின் மூலமாக அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்லூரிக்கு சென்று படிக்கின்ற போது மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தந்து குழந்தைகள் இடைநிற்றல் இல்லாமல் அவர்கள் கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2-3 ஆண்டுகளை எப்படி நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கின்றன, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 54% மட்டும்தான் அரசு பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க. அது கடந்த ஆண்டில் 74% இருந்தது. இந்த கல்வியாண்டில் நல்ல மாணவர்களையும் பெற்றோர்களையும் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் விளைவாக 92.9% அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரி சேர்ந்திருக்கின்றார்கள் என்ற பதிவை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பதிவை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்னென்னா, டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, கற்பை புரட்சி செய் அப்படின்ற ஒரு வாசகம். கற்பதனால் மட்டுமே ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். கற்பதனால், கல்வியால் மட்டுமே அறியாமை என்னும் இருளில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை கல்வி என்ற ஒரு ஊடகத்தின் மூலமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களை பட்டதாரிகளாக, நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல நாகரிகம் உள்ளவர்களாக, இந்திய குடிமக்களாக மாற்றுவதற்கு கல்விதான் மிக சிறந்த ஆயுதம் என்று கூட சொல்லலாம். நமது கிராமப்புறங்களில் படித்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் ரொம்ப சின்ன கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து அவங்க அறிவியல் அறிஞராக மாறி பின்னாடி குடியரசுத் தலைவராக வாழ்ந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருக்கு கிடைத்த கல்வி தான். அவருக்கு 4ஆம் வகுப்பில் சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒரு ஆசிரியர் பறவை எவ்வாறு பறக்கிறது என்ற பாடத்தை கடற்கரைக்கு அழைத்து சென்று அன்று கற்றுக் கொடுத்ததன் விளைவாக அந்த குழந்தை அல்லது அப்துல் கலாம் விமானியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அல்லது கனவு கண்டார். ஆனால் விமானியாக செலக்ட் ஆக முடியாமல் போயிட்டு மீண்டும் முயற்சி செய்து அவர் அறிவியல் அறிஞராக மாறினார். ஒரு ராக்கெட்டுகளையும் ஏவுகணையும் விடக்கூடிய, உலகத்திற்கே சவால் விடக்கூடிய ஒரு பெரிய அறிஞராக மாறினார். அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு, கை கால் ஊனமற்ற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கிளிப்பேடை தயாரித்தவர் அவர் தான், டிஆர்டிஏவில் இருக்கும்போது. ஏன்னா அவரை தொடர்ந்து மயில்சாமி அண்ணாதுரை, அவரை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நாராயணன், அவரை தொடர்ந்து வேறுமுத்து, வளர்மதி போன்றவர்களெல்லாம் அறிவியலில் சாதனை படைத்து இஸ்ரோவில் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்கின்றார்கள். இதை நான் எதற்கு நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், குறிப்பாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லது சமுதாயத்திற்கும் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, எல்லா குழந்தையும் நம்ம டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு, அது இருக்கணும், அது தவறு இல்லை. ஆனால் இருக்கின்ற இடங்களுக்கு ஏற்ப போட்டி நிறைந்ததில் நமக்கு எல்லோருமே டாக்டர் ஆக முடியாது அல்லது எல்லோருமே என்ஜினியர் ஆக முடியாது. ஆனால் இந்த டாக்டர் என்ஜினியருக்கும் மேலே இருக்கக்கூடியதான் அறிவியல் அறிஞர்கள் ஆக முடியும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆக முடியும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும், இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சிஓ டிஓ மாதிரி உங்களால் ஆக முடியும். அதை விட இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா மற்றவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக நீங்கள் மாற முடியும்.
ஆசிரியர் பணிக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னும் நமது நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வேலை வாய்ப்பும் கூட அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நன்றாக படிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக மாறுவதற்கு கல்வி அடிப்படையாக அமையும் என்பதை நான் குழந்தைகளுக்கும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே கல்வியின் மூலமாக நாம் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அப்போ இந்த சிறு வயதில் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, விவேகானந்தர் சுட்டி காட்டுவதை போல் அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். ஏன்னா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். அதுதான் அப்துல் கலாம் லட்சிய கனவு காணுங்கள் அப்படின்றார். ஏன்னா அந்த கனவை நோக்கு உங்களுடைய பயணம் இருக்கணும். அப்போ இந்த சின்ன வயசில் என்ன சார் பயணம்? ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவது ஒன்று. எனவே படிப்பு என்பது நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 புக்கு மட்டும் இல்லை, பாடப்புத்தகத்திற்கு வெளியே. இப்போ உண்மையில் பாராட்டணும்னா இந்த லைப்ரரி அமைத்து கொடுத்த அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல எனது மனமார்ந்த பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு நூலகம் மட்டும்தான் ஒரு குழந்தையினுடைய ஒழுக்கத்தையும் ஒரு குழந்தையினுடைய அறிவையும் விசாலமாக்கும். ஏன்னா நம்ம புக்கு படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு பாற்று. ஆனால் நமக்கு நிறைய அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா நம்ம இயேசு பெருமான் சொல்வார், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எனவே புத்தகத்தை நாம் தட்டிக்கொண்டே இருந்தால் தான், புத்தகத்தை தேடிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து அற்புதமான அறிவு நாலேஜ் உங்களுடைய மூளைக்கு வந்து உள்ளார இருக்கும். உங்களோட மூளையில் நிறைய அறிவை சேர்த்து கொள்வீர்களானால் நீங்கள் எந்த போட்டிக்கு போனாலும் எந்த காம்படிஷனுக்கு போனாலும் உங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா இன்றைக்கு எல்லாமே வந்து போட்டி நிறைந்த உலகமாக ஆயிடுச்சு. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டீச்சருக்கு படிக்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் கூப்பிட்டு டீச்சர் ஜாப் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன வச்சுட்டாங்க பாருங்கள், டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க, டிஎன்பிசின்னா டிஎன்பிசியில் எக்ஸாம் வைக்கிறாங்க, பேங்க் எக்ஸாம் வைக்கிறாங்க, எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் தான். அப்போ தன்னுடைய திறமையை காட்டி அதில் வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது. எனவே அதை நாமும் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய தகுதியை மேம்படுத்தி கொள்கிறீர்களால் நீங்களும் பேங்க்கில் வேலைக்கு போகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கு முயற்சி மட்டும்தான். ஈவன் தமிழில் படித்தவர்களெல்லாம் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். இப்போ இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், ஜெயசீலன், இவர்களெல்லாம் தமிழ் படித்தவர்கள் தான். ஏன்னா தமிழ் படிச்சுட்டாங்க நம்ம எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கணும். எந்த மொழி படித்தாலும் சரி, எந்த பாடங்கள் படித்தாலும் அதிலே கவனமாக படித்து முன்னேறுவதற்குரிய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஸ்கில் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கில் பேஸ்டு நூலகம் இருக்கிறதுனால இந்த 2 வார்த்தையை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, தமிழில் நன்றாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல தான் ஆங்கிலத்தில் இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் பார்த்தோம்னா தமிழக மாணவர்கள் அல்லது தென்னிந்திய மாணவர்கள் தான் அதிகமாக அங்கே பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் சில வல்லுநர்களாகவும் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுக்கு ஒரே காரணம் நம்ம குழந்தைங்களோட திறமை, ஸ்கில்லு, அவனுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷு, ரைட்டிங் இங்கிலீஷு இதெல்லாம் தான் பயன்படுகிறது. எனவே நீங்கள் படிப்படியாக ஆங்கிலத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி ஆங்கிலம் எளிதாக பேச முடியும். என்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும். அதுதான் ஐ கேன் அப்படின்ற ஒரு ஆங்கில அறிஞர் சொல்கிறார். ஐ கேன் டூ. இது என்னால் முடியும் என்ற பாசிட்டிவ் தாட்டை மனதில் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். நிறைய பேர் பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இது ரொம்ப கஷ்டம் சார் இது ரொம்ப கடினம் சார் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவ்வளோ கடினமான வேலைகளும் முயற்சி செய்தோம்னால் வெற்றி பெற முடியும். அதுக்கு வந்து விளையாட்டு ஒரு உதாரணம். ஒரு 100 மீட்டர் இருக்குது, 5 செகண்டில் 5 நிமிஷத்தில் கடக்கலாம், 1 நிமிஷத்தில் கடக்கலாம் அப்படின்னா அதற்கு பயிற்சி தேவை. அது ஆங்கிலத்தில் சொல்கின்ற போது ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் மேன் என்று சொல்வார்கள். ஏன்னா எந்த அளவிற்கு விளையாட்டுகளை பயிற்சி நாம் எடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த விளையாட்டினுடைய தாக்கத்தில் வெற்றி உங்களுக்கு அடைய முடியும். அதை தான் பார்க்கும்போது இங்கே ஸ்ரீதர் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம அபித் மோனிஷா என்ற குழந்தை கடந்த ஆண்டு இந்த பகுதியிலே தெலுங்கு, கன்னடம், தமிழ் 3ம் பேசக்கூடிய பகுதியிலிருந்து தமிழ் பேச்சு போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட மலேசியாவுக்கு சுற்றுலா சென்று இன்று சென்னையில் படித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் பயிற்சியும் தான். என எதிர அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் இன்றையிலிருந்து குறிப்பாக +2க்கும் 10ஆம் வகுப்புக்கும் மார்ச்சில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த 3 மாதங்கள் உங்களுக்கான நேரம். இந்த 3 மாதங்கள் தயவுசெய்து தொலைக்காட்சியை மறந்து விட்டு அற்புதமாக நீங்கள் படிப்பதற்கான நேரத்தை வகுத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கற்றுக் கொடுத்த பாடங்களை திட்டமிட்டு படியுங்க.
எந்த இடத்துல 1 மார்க்கில் டவுட் இருந்தாக்கா கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள், மாணவர்களோடு கலந்து விவாதம் பண்ணுங்கள், டீச்சர்ஸுக்கிட்ட டவுட்டு கேளுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு இந்த 3 மாதங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்வீர்களானால் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு செல்கின்ற போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதிக செலவு இல்லாமல் நல்ல கல்லூரிகளுக்கு செல்ல முடியும். எனவே அதிக மதிப்பெண்கள் பெற்றால் நமக்கு என்ன செய்ய காலேஜ் ஈஸியாக கிடைக்கும். அரசு கல்லூரிகள்லாம் செல்கின்ற போது மிக குறைந்த அட்மிஷனில் அங்கே போக முடியும். இப்போ இன்றைக்கு பேப்பரில் தினமணியில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க, தயங்காமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. அரசில் என்ன ஒரு திட்டம் என்றால், இது போன்ற நகர்பகுதியில் அல்லது அதிக இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தன்னால் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு, அவங்க ஐடிஐ பாலிடெக்னிக் போயிட்டு வெளியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத குழந்தைகளுக்கு இது போன்ற அதிக இடமுள்ள பள்ளிகளில் இடம் கண்டறிந்து ஒரு 100 பள்ளிகளுக்கு அடுத்த ஆண்டில் ஐடிஐ துவங்கலாம். அதுக்கு பேரே ஸ்கூல் ஐடிஐ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நம்ம இது வரைக்கும் தமிழகத்தில் துவங்காமல் இருக்காங்க. அது நம்ம என்சிவிடியிலிருந்து 2 ட்ரேடு அல்லது 1 ட்ரேடு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, இங்கே டைட்டான் இருக்குது, அசோக் லைலாண்ட் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில்டு லேபர் தேவைப்படுறாங்க அப்படின்றத பார்த்து ஒரு சென்டரை இங்கே துவங்கினோம்னா அதிகமாக படிப்பதற்கு கடினப்படக்கூடிய குழந்தைகள் அந்த குரூப்பில் சேர்ந்தாங்கன்னா 2 வருடத்தில் அவங்க ஒரு நல்ல ஜாபுக்கு உடனே போயிடுவாங்க. அவர் ஜாபுக்கு போயிட்டா அவரோட ஃபேமிலி ஒரு 10 வருஷம் கழித்து அவரோட குழந்தை அவரோட அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம முதல்ல சொன்ன டாக்டரும் என்ஜினியரும் ஆகிறதுக்கு அந்த குடும்பம் மாறும். எனவே பொருளாதாரத்தை மாற்றுவதற்கு ஒரே வழி கல்வி தான். எனவே சுதந்திரம் அடைந்த பிறகு கல்வியால் மட்டுமே நம்முடைய நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குது என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி, இந்த ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய அல்லது பணியாற்றக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களை போல எங்களுக்கு அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர் பெருமக்கள் அமைந்து விட்டால், ஏன்னா நிறைய நேரங்களில் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிணக்கு, சிறு சிறு பிணக்கு, அவர்களுக்குள்ள சின்ன சின்ன மோதல் எப்படிலாம் இருக்குது. ஏன்னா ஒரு நிர்வாகம் நம்ம எவ்வளோ பேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா ஏறக்குறைய 55,000 பள்ளிகள் இருக்குது இல்லையா. 1,21,00,000 மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா. 5,50,000 ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய துறை. இவர் ஒவ்வொருத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனித்தன்மைகள் இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய ஒரே வேண்டுகோள் ஆசிரியர்களுக்கு என்னென்னா, நமக்கு இங்கே காலை முதல் மாலை வரை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்து உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப, குழந்தைங்களுடைய அளவிற்கேற்ப, குழந்தைங்களுடைய ஆர்வத்திற்கேற்ப உங்களுடைய வகுப்பறை அமைத்து கொள்வீர்களானால் ஒவ்வொரு பள்ளியும் பல்கலைக்கழகம்தான். எனவே பள்ளியில் மிக சிறந்த ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கணும். அன்பு குழந்தைகளுக்கு கல்வியோட கல்வி இணை செயல்பாடுகள் இப்போ நிறைய இருக்குது. இப்போ நேற்றுக்கு கூட பார்த்தோம்னா நம்முடைய குழந்தைகள் பஞ்சாபுக்கு சென்று லக்னோவில் சென்று அங்கே ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, அதுவும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 66 கோல்டு மெடல் ஓவராலாக நம்ம தமிழகத்திலிருந்து விளையாட்டுத்துறையில் இந்த ஆண்டு சாதனை படைத்திருக்கின்றார். இன்னும் நிறைய விளையாட்டு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது. எனவே இந்த ஆண்டு நம்ம 100 ஓவரால் இதில் 100க்கும் மேலே பதக்கங்களை பெறுவதற்கான முயற்சிகள் நம்முடைய விளையாட்டுத்துறையும் அல்லது பள்ளிக்கல்வியில் பணியாற்றி கொண்டிருக்கிற விளையாட்டு ஆசிரியர்கள் அதற்கான பெரும் முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விளையாட்டு தான் உங்களுக்கு இங்கே இன்டீரியர் கேம் செஸ்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. செஸ்ஸு விளையாடுகின்ற போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். செஸ்ஸு விளையாடுகின்ற போது உங்களுடைய திட்டமிடல், எந்த காயை எப்போது நகர்த்த வேண்டும், எப்படி நகர்த்த வேண்டும், எதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற திட்டமிடல் பிளானிங் இதுவாகும். எந்த நேரத்தில் துரிதமாக மைண்டை அப்ளை பண்ணி செயல்பட வேண்டும், ரொம்ப முக்கியம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த செஸ்ஸு கேம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனவே இந்த கூடமாக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு, ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் வளர்க்கக்கூடிய திறன் வளரும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக மைண்டை வளர்ந்ததுன்னா படிக்கக்கூடிய திறன் தானாகவே வளரும். நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடற்கல்வியில் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த குழந்தையெல்லாம் நன்றாக விளையாடுவதில் ஆர்வம் காட்டுகிறதோ அந்த குழந்தைக்கு கல்வியிலும் அதிகமான காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கும் முடிவுகள் வெளிப்பட்டிருக்கிறது என்ற ஆய்வு முடிவுகளாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. எனவே குழந்தைகள் பள்ளி பருவத்தில் கல்வியோடு சேர்ந்து உங்களுடைய விளையாட்டு, ஓவியம், இசை என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை இருக்கணும்.
பள்ளியை பற்றி நாம் சொல்கின்ற போது உண்மையிலேயே நீங்கள் இந்த சுற்றி இருக்கின்ற பகுதிகளெலாம் கண்டிப்பாக 2 பெட்ரூம் 1 பெட்ரூம்லேருந்து வருவீங்க. இங்கே பள்ளிக்கு வந்தோன்னே ஒரு சூழலே மாறி போச்சு. ஏன்னா அப்படியே ஒரு சுற்றி காட்டினாங்க. ஸோ அந்த பக்கம் போகும்போது பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு பார்க்குன்னா மொத்தமே செடியாக இருக்குது. அது ஒரு பார்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கார்டன். ஸோ கார்டனுக்குள்ளே ஒரு அமைதியாக ஒரு புத்தர் சிலையை வச்சுருக்காங்க. புத்தர் பெருமான் 2 விஷயத்தில் பார்க்கலாம். ஒன்று, அவர் பார்த்தோன்னே ஒரு மனம் அமைதி அடையும். ஆனால் அவரும் கூட இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வெளியே செல்வதற்காக மனிதர்கள் ஆசைப்படக்கூடாது என்று அவர் ஆசைப்பட்டு தன்னுடைய அரச வாழ்க்கையை இழந்து அவர் என்ன துறவியாக மாறி ரொம்ப அற்புதமான தத்துவங்களை சொல்லி மறைந்திருக்கின்றார்கள். எனவே இந்திய திருநாட்டில் அற்புதமானவர்கள்லாம் உருவாகி இருக்கின்றார்கள். புத்தராகட்டும், மகாவீரராகட்டும், இது போன்ற மகான்கள் எல்லாம் பிறந்த ஊர் தான் நமது இந்தியா. ஏன்னா அந்த வகையில் நாம் அனைவருமாக நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு நம்முடைய மனநிலை அமைதியாக இருக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் நீங்கள் குழந்தைகளை பொறுத்தவரை நேர்மையாக சிந்தியுங்கள், நேர்மையாக இருப்பதற்கு செயல்படுங்கள். உங்களுடைய மாணவர்களை அல்லது நண்பர்களை நல்ல அவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருங்கள். நண்பர்களாக பழங்கள். இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய நண்பர் பிற்காலத்தில் எப்பவுமே கிடைக்காது. நீங்கள் வாழ்க்கை முழுவதும் நம்ம இந்த பள்ளியில் படிக்கும்போது என்னோட படித்தவங்க எப்படி இருக்காங்க என்று நினைத்து பார்ப்ப நினைவலைகள் இருக்கும். பள்ளி பருவத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே மறக்க முடியாதவையாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கெல்லாம் சொல்லி, ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணை, எஸ்எம்சியோட துணையோடு சேர்ந்து இன்னும் மேலும் மேலும் இந்த பள்ளி அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ 2000 மாணவர்கள் இருக்காங்க, நான் 5000 மாணவர்களாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு குவான்டிட்டியை அதிகரிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இருக்கின்ற மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுத்து ஒவ்வொருவரும் நல்ல நிலைமைக்கு உருவாக்குவதற்கு இந்த பள்ளி செயல்பட வேண்டும். எனவே அதற்கு நர்மதா தேவி தலைமையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும் சிறப்பாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி, நமது பள்ளிக்கு நன்கொடை தந்த அத்துணை புரவலர்களுக்கும் அத்துணை பெரியோர்களுக்கும் துறையின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். பாரதியார் சொல்கிறார், நம்ம எல்லோரும் சொல்லுவோம்ல, நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னு நாம் எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பா சொல்லுவார், டீச்சர் சொல்லுவார், எல்லாருமே சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் சொன்னாலும் கூட ஏன் நிறைய நடக்காமல் போகுதுன்னா, நமக்கு அந்த உள்ளுணர்வு வேணும், அந்த எனர்ஜி வேணும், பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும். அப்போ அதை தான் பாரதியார் ரொம்ப நாசுக்காக சொல்கிறார். எனவே நாம் இதை சாதிக்கணும், நான் டீச்சர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா, அப்பா அம்மா சொல்கிறத ஏதோ திணிக்கிறாங்கன்றது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் வரணும். அதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ நம்ம நீட்டில் இப்போ குறைந்த அளவு மதிப்பெண்கள் பெற்றாலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 மருத்துவர் ஆகலாம். எனவே நீங்கள் மருத்துவர் ஆகுவதோ, அறிவில் அறிஞர்களாகுவதோ, நல்ல மனிதர்களாகுவதோ, எல்லாத்துக்கும் மேலே பண்பட்ட மனிதர்களாக வாழ்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா, பாரதியார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், உங்களுடைய மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவருக்கும் எடுத்து சொல்ல. அந்த வகையில் நீங்கள் கனவு காணுங்கள், உங்களுடைய லட்சிய கனவு நிறைவேறும். லட்சிய கனவு நிறைவேறுவதற்கான பாதையை அமைத்து கொண்டு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலோடு, ஆசிரியர்கள் தான் குரு, என அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை நீங்கள் ஏற்று நீங்களெல்லாம் முன்னேற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவும் உங்களுடைய கனவும் நிலை பெறுவதற்கு, வாழ்க்கையில் உயர சென்று அடைவதற்கு, இதுக்கு எங்கே சார் எல்லை? கல்விக்கும் உயர்வதற்கு எங்கே சார் எல்லைன்னா வானமே எல்லை. இதுக்கு இவ்வளோ தான் லிமிட்டுன்னு கிடையாது, ஸ்கை இஸ் எ லிமிட். எனவே வானமே எல்லை என்ற அளவில் ஒரு உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களானால், ஏன்னா அந்த வானமே எல்லைக்கு தான் நம்ம இப்போ என்ன சந்திராயன்லேருந்து பல ராக்கெட்டில் இங்கே விடுறோம். அதே போல் நீங்களெல்லாம் பிற்காலத்தில் ராக்கெட் அறிவில் அறிஞர்களாக பெரிய மேதைகளாக வரணும்னா கல்வி உங்களுக்கு பயன்படும் என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி, நேரத்தை கருதி அத்தனை குழந்தைகளும் அமர்ந்திருக்கக்கூடிய +2, 10th மற்ற சின்ன குழந்தைங்க, குறிப்பாக 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள், நீங்கள் நிறைய வகுப்பறை மட்டும் இல்லாமல் விளையாட்டுகளிலும், நூலகம் பொதுவாக விடுமுறை நாட்களில் அருகாமையில் நூலகம் இருந்தால் ஏதாவது ஒரு புக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் படிங்க. முதல்ல போய் நூலகத்தில் உட்காந்து படிப்பதற்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். முதல் புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா படிக்க மாட்டோம், அட்டையை மட்டும் பார்த்துட்டு வச்சிடும். பரவாயில்ல, ஒரு வாரம் நீங்கள் இப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 பக்கம் படிங்க, அப்புறம் 3 பக்கம் படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்பதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதான் நம்ம எந்திரன் படத்தில் ரஜினி இப்படி படிப்பார்ல, ஸோ அந்த மாதிரி அது எப்போ அந்த ப்ராக்டிஸ் வரும்னா நம்ம படிச்சுட்டே இருந்தால் தான் வரும்.
நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் நூலகத்துறையில் கொஞ்ச நாள் நூலக இயக்குனராக பணியாற்றினேன். அப்போ இருக்கும்போது நிறைய குழந்தைகள் நம்மளுடைய நூலகத்துக்கு வரவழைத்து படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து இன்றைக்கி நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் விடுமுறை நாட்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல், என்ன இந்த மழலை பருவம், பள்ளி பருவம், பிள்ளை பருவத்தில் நீங்கள் நிறைய படிக்கணும் தயவுசெய்து. ஏன்னா நூலகத்துக்கு சென்று படிங்க, உங்கள்கிட்ட உங்களை நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வகையில் நீங்கள் நல்ல கல்வி அறிவை பெற்று எல்லா இடத்திற்கும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிறவியில் நம்ம படித்த அந்த படிப்பானது 7 பிறவிக்கும் வரும். ஏன்னா அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான் என்பதை சுட்டி காட்டி, நீங்கள் அனைவரும் அந்த கல்வியை உங்களுடைய ஆசிரியர் மூலமாக நல்ல பெற்று உங்களுடைய பெற்றோருடைய கனவுகளை அடைவதற்கும் உங்களுடைய கனவுகளை அடைவதற்கும் வழிமுறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சியும் முயற்சியும் மிக முக்கியம் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி, இந்த அளவில் இந்த பள்ளியினுடைய அனைத்து பெரியோர்களுக்கும் எதிரே வருகை புரிந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.